அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. தலைப்பிள்ளைகளான ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது தவறா? அதாவது ஆணும் பெண்ணும் தலைச்சன் பிள்ளை என்று சொல்லுவார்களே, அப்படி முதல் பிள்ளையாக இருக்கக்கூடிய இருவருக்கு மத்தியில் திருமணம் நடத்தலாமா என்பது ஒரு சகோதரரின் கேள்வி. அன்பிற்குரியவர்களே, பரவலாக மத வேறுபாடின்றி எல்லோரிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நோய் பரவி கிடப்பதை பார்க்கிறோம். எங்கள் பையனும் தலைச்சன், உங்கள் பெண்ணும் தலைச்சன், இவர்களுக்கு மத்தியில் திருமணம் செய்ய வேண்டாம் என்று பலர் இதை தவிர்த்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா என்பதே இந்த கேள்வியின் சாராம்சம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணத்திற்கென்று இஸ்லாம் சில ஒழுக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறது. அதில் ஒரு ஆணுக்கு பெண்ணையோ அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணையோ துணையாக தேடும் பொழுது அவர்களிடம் மார்க்கம் இருக்கிறதா, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதையே பார்க்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். சிலர் குல பெருமையை பார்க்கிறார்கள், சிலர் பொருளாதாரத்தை பார்க்கிறார்கள், சிலர் அழகை பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் மார்க்கமுள்ள துணையை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுங்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரை. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் தலைச்சன் பெண்ணையோ தலைச்சன் பையனையோ மணக்கக்கூடாது என்று எந்த தடையும் சொல்லப்படாமல் இருக்கும் நிலையில் மாற்று மத கலாச்சாரத்தை காப்பியடித்து முஸ்லிம்களிடத்திலும் இந்த நோய் பரவி கிடப்பது என்பது கண்டனத்திற்குரியது. எனவே மார்க்க ரீதியாக இப்படிப்பட்ட செயலுக்கு எந்த தடையும் இல்லை என்பதே இதற்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.